இல்லை, சீசனுக்கு நம்ம வந்து மேனேஜர்ஸை மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட அந்த எண்டு எங்கே போய் முடியும்? நம்மளோட கிளைமேக்ஸ் தான் என்ன? இப்படியே ஒரு வருஷமும் நம்ம வந்து மேனேஜர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோமா? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா டீமுமே இன்க்ளூடிங் ஆஸ்டன் வில்லா வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜர்ஸ்க்கு அவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. எதுக்கு வந்து யுனைட்டடுக்கு வந்து அந்த டைம் கொடுக்க முடியல? இப்போ என்ன ஆம்ரிம் வந்து சிலது தப்பாக பண்ணினாப்புல, ஒரு ஸ்டபர்னான டாக்டிக்ஸு. டென்னாகுக்கு டாக்டிக்ஸ் ஒர்க் ஆச்சா? இல்லை, அவனுக்கு கூட 2 வருஷத்துக்கு கொடுத்தாச்சு. இவன் ஒரு ஸ்டபர்னாக ஒரு டாக்டிக்ஸ் கொண்டு வர, அந்த டாக்டிக்ஸ் பார்க்க முடியுது நம்மளால். அது புவராக இருக்குது தான், ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட பால் பொசிஷன் நிறையா இருக்குது, அட்டாக்கிங் கில்லிங்காக இருக்குது. இப்போ நடுவில் 4-2-3-1 போகும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேமுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபென்சிவாக இருந்தது. நம்ம ஹோமில் ஒரு என்ன சொல்கிறது, பாதாளத்தில் இருக்கிற அந்த உல்வ்ஸ் கிட்ட டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தோம். அவ்வளோ டிஃபென்சிவாக ஆடிட்டு இருந்தோம் நம்ம ஹோம் ஃபேன்ஸுக்கு நடுவில். அப்போது 3-4-3 வந்து உண்மையாலே எஃபெக்டிவான ஃபார்மேஷன். ஆம்ரமோட ஒரு இஷ்யூ என்னென்னா, அந்த 3-4-3க்கு சூட்டபிளான பிளேயர்ஸை இன்னும் ஃபுல்லாக அவன் ரெக்ரூட் பண்ணல. அது உடனே நடக்க போகிறது கிடையாது. இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் சீசன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன். அவனுக்கு அந்த சான்ஸே கொடுக்க மாட்றாங்க. அவன் கேட்குற பிளேயர்ஸ் அவங்களால வந்து எடுக்க முடியல. ஆம்ரிமோட அந்த ரீசெண்ட் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ லீட்ஸில் பார்த்திங்கன்னா அவன் விட்ட இந்த என்ன ரேண்ட் பண்ணிட்டாப்புலன்னா, ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, லைக் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், என் வேலையிலே நீ மூக்கு நுழைக்காத. இதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்கவுட்டிங் டீமாக இருக்கட்டும், இல்லை டாப் லெவலில் எதுவாக இருந்தாலும் அவங்க வேலையை பாருங்கள், என் வேலைக்குள்ளே குறுக்க வராதிங்க, என் வேலையை நான் பார்க்க விடுங்க அப்படின்ட்டு இது ஒன்று தான் அவன் ஓப்பன் அப் பண்ணான். ஒரு மேனேஜரு அவனுக்கு தேவையான டைமு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தேவையான பிளேயர்ஸை கொடுக்கறதில்ல. உங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்குது? இப்போ நீ புதுசாக ஒருத்தனை கொண்டு வருவேன், அவன் இன்னும் கர்மாந்திர டாக்டிக்ஸை கொண்டு வர போகிறான்னு தெரில. அவனுக்கும் பிளேயர்ஸ்குள்ளேயும் எப்படி வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுது தெரில. அவன் அதுக்கப்புறம் அவன் சூஸ் பண்ணி வச்சுக்க பிளேயர்ஸை திருப்பி உள்ளே கொண்டு வருவானா, இல்லை இருக்கிற பிளேயர்ஸையும் மோல்ட் பண்ணுவானா? ஏசப்பா, உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் தான்டா மாட்டிக்கின்னு முழிக்கிறோம். கொல்லுங்க, எங்கே எவ்வளோ கொல்ல முடியுமோ கொல்லுங்கடா.